மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொன்ன இந்த அற்புதமான வார்த்தைகளை பல வாரங்களாக நாம் படித்து வருகிறோம். தேவனுடைய விசுவாசம், த காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் என்கிறதை குறித்து பேசி வருகிறேன். 22ஆம் வசனத்தில் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள்னு இயேசு சொன்னார் இல்லையா? அத்திமரத்தை சபிக்கிறாரு, அது பட்டுப்போது வேரோட. அதை பார்த்து சீஷர்கள் ஆச்சரியப்படுறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். அது உண்மையிலேயே தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள்னு சொன்னால் அது சரியில்லை. தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள், அல்லது ஹேவ் த காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் என்று தான் சொல்ல வேணும்னு சொல்லி சில மொழிபெயர்ப்பாளர்கள் அல்லது சில வேதாமங்களில் இப்படி ஆல்டர்னேட்டிவ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்குறாங்க. மாற்று மொழிபெயர்ப்பு மார்ஜினில் கொடுத்துருக்குறாங்க, ஹேவ் த காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த்னு. நல்ல ஒரு இங்கிலீஷ் பைபிள், சில கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி பைபிள் வச்சுருந்திங்கன்னா அதில் அப்படி இருக்கும். அங்கேருந்து தான் அந்த ஐடியாவே நம்ம எடுத்தோம், காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லி. தேவனுடைய விசுவாசம் அல்லது தேவனுக்கு எந்த விதமான விசுவாசம் இருக்கிறதோ அந்த விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கன்னு சொல்கிறார். அவர்களுக்கு இருந்தது விசுவாசம் இல்லை. ஏன்? அவங்க பார்த்த பிறகு தான் நம்புகிறாங்க. தேவனுடைய விசுவாசம் எப்படி? சொல்லும் போதே சொன்னபடி நடக்கும் என்று விசுவாசத்தை சொன்னார் அவர். அதுதான் தேவனுடைய விசுவாசம். பார்த்த பிறகு ஐயோ ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்கிறது இல்லை, அதில் சொல்கிறது இல்லை. சொல்லி அப்படி ஆக வேணும் என்று சொல்லி அப்படி ஆகிறது, அதுதான் தேவனுடைய விசுவாசம். அதுதான் சொல்ல வர்றாருங்க. இந்த தேவனுடைய விசுவாசத்தை குறித்த பல்வேறு பண்புகளை நாம் பார்த்து வந்தோம். கடந்த சில வாரங்களாக அதை படித்து வருகிறோம். கடைசியாக 2 வாரமாக ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அதில் பார்த்து வருகிறோம். அது என்னென்றால், நம்முடைய வார்த்தைகளால் நாம் இந்த விசுவாசத்தை கட்டவிழ்க்கிறோம். இந்த விசுவாசம் போய் வேலை செய்து மலையை நகர்த்தி அகன்று போக செய்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போக செய்வது என்னது? நம்முடைய வார்த்தைகள். நம்முடைய வார்த்தை இல்லாமல் அங்கே ஒன்றும் நடக்காது. நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் என்கிறத போதித்து வருகிறேன். நான் படித்து வந்த காலங்களில், வளர்ந்து வந்த காலங்களில் எனக்கு ஞாபகம் இருக்குது, கடவுளுடைய வார்த்தை எவ்வளோ முக்கியம் என்கிறது குறித்து அதிகமாக நமக்கு போதிக்கப்பட்டது. அது நல்லது. நான் கடவுளுடைய வார்த்தையை ரொம்ப அதிகமாக விரும்புகிறவன், அதை மதிக்கிறவன். கடவுளுடைய வார்த்தை இது தேவ ஆவியினால் அருளப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்றெல்லாம் நம்புகிறேன். ஆனால் அதை தான் ரொம்ப போச்சாங்க. இது கடவுளுடைய வார்த்தை, இது தேவ ஆவியினால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, இதை நான் மதிக்க வேணும், இது உண்மை, பொய்யுரையாத தேவன் சொல்லியிருக்கிறாராக்கும், இந்த வாக்கு தத்தங்கள்லாம் இருக்குது அப்படி சொன்னாங்க. ஆனால் நம்முடைய வார்த்தை எவ்வளோ முக்கியங்கிறத நான் அவ்வளவு கேட்டதே கிடையாது. வளர்ந்து வந்த காலங்களில் நான் கேட்டதே கிடையாது. நான் படித்து முடித்து விட்டு ஊழியம் செய்கிற காலங்களிலே ஒரு சிலர் இதை போதிக்க நான் கேட்டேன். அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதிலிருந்து தான் நான் கற்றுக்கொண்டேன். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நம்முடைய வார்த்தைக்கு எவ்வளவு மேன்மை இருக்கிறது, அல்லது நம்முடைய வார்த்தை எவ்வளோ முக்கியம்னு ஒரு மனுஷன் புரிந்து கொண்டால்தான் கடவுளுடைய வார்த்தை எவ்வளோ முக்கியன்றதை புரிந்து கொள்ளவே முடியுன்றாங்க. அது எவ்வளோ உண்மை என்பதை யோசித்து பார்க்கணும். நிறைய பேருக்கு இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தை உண்மை உள்ளது, ஆவியினால் அருளப்பட்டதெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் அதை உண்மையாகவே அவர்கள் எந்த அளவுக்கு அதை விசுவாசிக்கிறாள்னு தெரியாது. ஏன்னா அவர்களுடைய வார்த்தையை பற்றிய ஒரு அறிவு அவர்களுக்கு இல்லைன்னா, அவருடைய வார்த்தை எவ்வளோ முக்கியம் என்பதை குறித்த அறிவு அவர்களுக்கு இல்லை என்று சொன்னால், கடவுளுடைய வார்த்தை எவ்வளோ முக்கியம், அது எவ்வளோ உண்மை உள்ளது என்கிற அறிவும் இருக்க முடியாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அது ஒரு விதத்தில் உண்மைதான். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். அதனால் எழுதி வச்சுக்கிட்டு அப்படியே வச்சு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அது நம்முடைய வார்த்தை எவ்வளோ முக்கியம்னு புரிந்து கொள்ளலைன்னா, கடவுளுடைய வார்த்தை எவ்வளோ முக்கியம் என்பதை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். அநேகருக்கு இது ஒரு பெரிய ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்காக இருக்குது. எல்லாத்தையும் நம்புகிறாங்க. ஆனால் நம்முடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? ஏன் வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய மரியாதையா? கடவுளுடைய வார்த்தையை பற்றி சொல்லுங்கள், ஸ்தோத்திரம், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னுடைய வார்த்தை நான் தானேங்க பேசுகிறேன், நான் எதோ பேசுகிறேன், நான் நினச்சதெல்லாம் பேசுவேன், வாய் வந்ததெல்லாம் பேசுவேன், படபடன்னு பேசிடுவேன். நான் என் வார்த்தைக்கெல்லாம் அதுதான் பேசக்கூடாதுன்றது. அதனால தான் பிரச்சனை. அதை தான் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நான் என்னுடைய வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும், திட்டமிட்டு பேச வேணும், பொறுக்கி தேர்ந்தெடுத்து பேச வேண்டும், ரொம்ப செலக்டிவாக இருக்க வேணும் என்னுடைய வார்த்தையில். ஏன்னு சொன்னால், கடவுள் சொன்னபடி ஆகிறது. அதுபோலவே நம்ம உண்டாக்கி இருக்கிறார் அவருடைய சாயலில். நாமும் சொன்னபடி ஆகும் என்று இங்கே சொல்கிறார். மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தால் அவன் சொன்னபடியே ஆகும். சொன்னபடியே ஆகுன்றதுனால நாம் எதை விசுவாசிக்கிறோம், எதை பேசுகிறோங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். திருப்பவும் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம்.
விசுவாசத்தின் ஆவி, எல்லாம் சொல்லுங்க விசுவாசத்தின் ஆவி. ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த். எத்தனை பேருக்குள்ள அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த் இருக்குது? பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு எல்லாம் பெரிய சாதனைகளை படைத்தார்கள். ஏன்னா அவங்களுக்குள்ள இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் ஆவி இருந்தது. நமக்குள்ளே அதே ஆவி தான் இருக்குதுன்றார் அவர். சொல்கிறார் எங்களுக்குள்ளே அதே ஆவி தான் இருக்குது. அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குதுன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரு மனுஷன் விசுவாசின்னா அவன் எப்படி தெரிஞ்சுக்கலாம் விசுவாசின்னு? நினச்சதெல்லாம் பேசுகிற ஆள் இல்லை, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிற ஆள் இல்லை. சில சொல்கிறாங்க நான் எப்படி தெரியுமாங்க, என் வாயில் வந்துருச்சுன்னா நான் சொல்லிவிடுவேங்க, என் மனசில் பட்டுச்சுன்னா படாருன்னு வெடிச்சிருமாக்கும், அது அப்படியே பேசிடுவேனாக்கும் அப்படிங்கிறாங்க. அதுதான் தப்பு, அது விசுவாசி கிடையாது. விசுவாசினா யார்? அவன் எப்படிப்பட்டவன்? ஏதோ ஒன்றை விசுவாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிறான். உன்னை செலக்ட் பண்ணிட்டான், இதை தான் நான் விசுவாசிக்க போகிறேன். ஜீவன் மரணம் இருக்கிறான், ஜீவனை விசுவாசிக்க போகிறான். அதான் சொன்னார் தேவன். சொன்னார் 30 என்ன சொன்னார்? உனக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் வைத்தேன், உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன். ஜீவனை தெரிந்து கொள். எதை தெரிந்து கொள்னு சொல்கிறார்? 2 இருக்குது, ஆனால் எதை தெரிந்து கொள்றது அதையும் நான் சொல்லித்தரேன்றார். ஜீவனை தெரிந்து கொள். ஜீவன் எப்படி தெரிந்து கொள்கிறோம்? நாம் ஒரு தீர்மானம் பண்ணுறோம், இதுதான் எனக்கு வேணும், மரணம் வேணாம், எனக்கு ஜீவன் தான் வேணும், சாபம் வேணாம், எனக்கு ஆசீர்வாதம் தான் வேணும், இதைத்தான் நான் நம்ப போகிறேன், இதைத்தான் பெற்றுக்கொள்ள போகிறேன், இதைத்தான் அடைய போகிறேன்னு இதை தெரிந்து கொள்கிறோம். எப்படி ஜீவனை தெரிந்து கொள்கிறோம்? அந்த ஜீவனை குறித்த வாக்குத்தத்தங்கள், சுகத்தை குறித்த வாக்குத்தத்தங்கள், வாழ்வை குறித்த வாக்குத்தத்தங்கள், செழிப்பை குறித்த வாக்குத்தத்தங்கள், வெற்றியை குறித்த வாக்குத்தத்தங்கள், அதை தெரிந்து கொள்கிறோம். ஏதோ பரவாயில்லைங்க, வெற்றியாக இருந்தாலும் பரவாயில்ல, தோல்வியாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் பரவாயில்ல நான் ஏற்றுக்கிறேன், அப்படி கிடையாது. நம்ம தெரிந்து கொள்கிறோம், இதுதான் வேணும் எனக்கு, என் வாழ்க்கையில் இதுதான் தேவை, இதைத்தான் நான் தெரிந்து கொள்கிறேன், இதைத்தான் நான் விரும்புகிறேன், இதுதான் கர்த்தருடைய சித்தம், நான் அதை தெரிந்து கொள்கிறேன்னு சொல்லி தீர்மானிக்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். தெரிந்து கொண்டு அதை பேசுகிறோம். அப்போ விசுவாசித்தேன் ஆகியால் பேசுகிறேன்னா என்ன அர்த்தம்? விசுவாசி ஏதோ ஒன்றை விசுவாசிக்கும்படியாக தீர்மானித்து விட்டான். அவனுக்கு முன்னால் பல காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பல காரியங்களில் இவன் சில காரியங்களை பொறுக்கி எடுத்துக்கொண்டான். பல காரியங்களில் இவன் சில காரியங்களை தனக்கென்று எடுத்துக்கொண்டான். ஒருத்தர் சொன்னார்னு சொன்னேன் இல்லையா? அது சொல்கிறாரு, நீங்கள் பைபிள்லேருந்து பொறுக்கி எடுத்து நல்ல நல்ல வசனமாக பார்த்தா அதை மட்டும் பிரசங்கம் பண்ணுறீங்க அப்படின்னார் ஒருத்தர். நான் சொன்னேன், அதான் மீதியெல்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்களே, அதனால் நீங்கள் விட்டது மிச்சம் விட்டதை தான் நான் எடுத்துருக்கிறேன்னு. அது ரொம்ப உண்மை பாருங்கள். பொறுக்கி தான் எடுக்கிறோம், சும்மா எடுத்துடக்கூடாது. யூதாஸ் காரியத்தை நாண்டு கொண்டு செத்தான் இருக்குது, இன்னொரு இடத்துல நீயும் அப்படியே செய்யின்னு இருக்குது. இதை வாசிட்டு அப்புறம் அதை வாசித்தா அப்புறம் முடிஞ்சு போச்சு கதை. நான் இதை எடுத்துக்கிறேன்னு ஏதோ பைபிளில் இருக்குதுங்க, இத்தனை அதிகாரம் இந்த புஸ்தகத்தில், இத்தனை அதிகாரம் இத்தனை வசனத்தில் இருக்குது, அதனால நான் எடுத்துக்கிறேன் கிடையாது. இல்லை, பொறுக்கி தான் எடுக்கணும், தேடி தான் எடுக்கணும். இது எனக்கு ஏற்றதா, எனக்காக தான், இது எனக்காக சொல்லப்பட்டிருக்கிறதா, இதுதான் வாக்கு தத்தமா, இதுதான் உண்மையா, இதுதான் சத்தியமா, அதை தான் நான் எடுக்க வேண்டும். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். எதையோ ஒன்றை விசுவாசிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்டேன், எடுத்துக்கொண்டேன். அந்த விசுவாசத்தை மட்டும்தான் பேசுகிறேன். சில சொல்கிறாங்க, நான் ஏமாத்துறேங்க, நான் ஒன்றும் கிடையாது, அடியேன் ஒன்றும் கிடையாது. நான் சொன்னேன், அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் அதை தான் நம்புறீங்களா என்ன? இல்லை பிரதர், சொன்ன ஒரு பேச்சுக்கு அதை தான் சொல்லக்கூடாது. ஏன் சும்மா பேசுகிறீங்க? எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை தான் பேசணும், சும்மா பேசக்கூடாது. அது விசுவாசியே கிடையாது. ஒரு விசுவாசின்னா எதையோ சும்மா வாயில் வந்ததை பேசுறது, ஏதோ எங்கள் தாத்தா பேசினார் நானும் அதே பேசிக்கிறது, அது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பழக்கம், அதல்ல விசுவாசி. விசுவாசின்னா ஒன்றை தெரிந்து கொண்டான், உன்னை தீர்மானிச்சிட்டான், நிர்ணயம் பண்ணிட்டான், இப்படி தான் இருக்கும், எனக்கு இதுதான் தேவை, வாக்குத்தத்தம் இப்படி தான் சொல்லுது, இதைத்தான் நான் அடைவேன்னு சொல்லி அதை விசுவாசிக்கிறான். ஆகவே அதற்கு மாறாக ஒன்றையும் அவன் பேசுவது கிடையாது. எதை விசுவாசிக்கிறானோ அதை மட்டுமே அவன் பேசுகிறான். இருக்கீங்களா? எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறது மட்டுமே நான் பேசுகிறேன். அதுதான் இப்படி சொல்லியிருக்குது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். சும்மா பேசலை, நான் பேசுகிறேன்னா நான் அதை விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறதுனால நான் பேசுகிறேன், சும்மா பேசலை. நான் அதை உண்மையாகவே நம்புகிறேன், அதனால தான் பேசுகிறேன். நான் ஒரு ஏழை, நான் நம்பலை அதை. ஒருவேளை இப்போ ஏழையாக இருக்கலாம், ஆனால் அதை நம்பலை நான், அது எனக்கு தேவையில்லை, அதை நான் வெறுக்கிறேன், அதிலிருந்து மேலே ஏறி வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒருவேளை இன்று ஏழையாக இருக்கலாம், ஆனால் நான் ஏழைன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எதை விசுவாசிக்கிறேன்? நான் ஏழைன்றதை விசுவாசிக்கிறேன்னா, நான் கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று விசுவாசிக்கிறேனா? எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது விசுவாசிட்டா அப்புறம் நான் ஏழைன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு எல்லாம் இருக்கிறது என்பதை தான் பேச வேணும். அப்படி பேசினா தான் மேலே வர முடியும். இருக்கீங்களா? விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். இதுதான் விசுவாசியினுடைய அழகு, இதுதான் விசுவாசியினுடைய லட்சணம். விசுவாசத்தை ஆகையால் பேசுகிறேன், வேற எதையும் பேசுறது இல்லை, கண்டதையும் பேசுறது இல்லை, எங்கேயோ கேள்விப்பட்டது பேசுறது இல்லை, பேப்பரில் வந்ததை பேசுறது இல்லை, டிவியில் சொன்னதை பேசுறது இல்லை, யாரோ பிரசங்கியார் சொன்னதை கூட பேசுறது இல்லை. அதில் கூட ஜாக்கிரதையாக இருக்கணும்.
நான் விசுவாசித்து, நான் தெரிந்து கொண்டேன். பிரசங்கம் கேட்கும்போது கூட அப்படி தான் தெரிந்து கொள்ளணும். செலக்ட் பண்ணிக்கணும் எது வேணும்னு. செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை தான் நான் எடுத்துக்கொள்கிறேன், இதுதான் கடவுளுடைய வார்த்தை, இதுதான் கடவுளுக்கு எனக்கு பொறுத்து வச்சிருக்கிற சித்தம், இதை நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கொண்டு அதை விசுவாசித்து அதை மட்டுமே பேச வேண்டும். அப்போ நம்முடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை காண்பிக்கிறதுக்கு பல்வேறு வசனங்களை காமிச்சேன் நீதிமொழிகள். இன்னும் கொஞ்சம் வசனங்களுக்கு போவோம், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். என் வார்த்தை ரொம்ப முக்கியம், கடவுளுடைய வார்த்தை முக்கியன்றது எல்லாருக்கும் விளங்கிடுச்சு, கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருக்கும். அதை ஒரு பெரிய பிரசங்கம் பண்ண வேண்டியதில்லை. இன்றைக்கி நம்முடைய வார்த்தை ரொம்ப முக்கியன்றது தான் அங்கே விளங்கலை. அதனால தான் பிரச்சனை. கடவுளுடைய வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக நிறைவேறுவது கிடையாது. அதை ஒரு மனுஷன் எடுத்து விசுவாசித்து அவன் சொன்னாதான் அது நிறைவேறும். அவன் சொன்னபடி தான் ஆகும். கடவுள் சொன்னதுனால அப்படி ஆகிடாது. கடவுள் என்ன சொல்கிற, சொல்லியிருக்க நீ எடுத்துக்கிறதுனா எடுத்துக்க, சொல்லியிருக்க நீ விசுவாசிக்கிறியா, சொல்லியிருக்கிற நீ அதை நம்புறியா, நீ உன் வாயில் சொல்கிறியா. அதனால் இந்த வாயின் அறிக்கை ரொம்ப முக்கியம். அவர் சொன்னதுனால ஆட்டோமேட்டிக்காக நடந்துடாது. அவர் சொன்னதை யார் எடுத்துக்கொள்கிறார்களோ, அதை இருதயத்தில் வைக்கிறார்களோ, அதை வாயில் வைத்து பேசுகிறார்களோ, அங்கே தான் நடக்குது. அங்கே தான் அது கட்டவிழ்க்கப்படுகிறது அது விசுவாசம். சரி, 12ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 25ஆம் வசனத்தை பார்ப்போம். பல்வேறு வசனங்களை காமிச்சேன், இன்னும் கொஞ்சம் வசனம் பார்ப்போம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். அதாவது இருதயத்தில் கவலை இருக்கும்போது இந்த கவலை மனுஷனுடைய இருதயத்தை என்ன பண்ணுதான், ஒடுக்குதான், கஷ்டப்படுத்துது, நொறுக்குது, உடைக்குது. நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். அதாவது கனமான இருதயங்கள், பாரப்பட்டு போயிருக்கிற இருதயங்கள் நல்ல வார்த்தையினால அந்த இருதயத்தை நாம் உற்சாகப்படுத்தலாம் என்று வேதவசனம் சொல்லுது. நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். லிவிங் பைபிள் என்கிற ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, a word of encouragement does wonders. உற்சாகப்படுத்துகிற வார்த்தை, ஒரு உற்சாகப்படுத்துகிற வார்த்தை அதிசயங்களை நடப்பிக்கிறது. பிரசங்கியாராக இருக்கிற நான், எனக்கு இது எவ்வளோ உதவியாக இருக்குதுன்றதை நான் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இது உதவியாக இருக்குது. ரொம்ப அவ்வளோ அபார உதவி இது, இந்த கான்செப்ட். நான் எதுக்கு இந்த காலையில் பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன், எதுக்கு இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுவதை குறித்து அவ்வளோ பெரிய உற்சாகம் எனக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால், ஒரு வார்த்தை, ஒரு நல்ல வார்த்தை, நல் வார்த்தைன்றது அவ்வளோ ப்ரெஷஸ். பாருங்கள், ஒரு நல்ல வார்த்தையை நான் பேசினா அந்த பாரப்பட்டிருக்கிற இருதயத்தை, கவலையில் மூழ்கி இருக்கிற இருதயத்தை, கண்ணீரோடு இருக்கிற இருதயத்தை மகிழ்ச்சியாக்கக்கூடிய தன்மை அந்த வார்த்தையில் இருக்கிறது. ஒரு பிரசங்கியார் இதை உணர்ந்தால் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்றீங்க வார்த்தைங்களை, எவ்வளோ யோசிப்பாங்க பேசுகிறதுக்கு முன்னால். சில நேரத்தில் அது யோசிக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன். யோசிக்காமல் எதையோ ஒன்று திறந்துட்டு என்ன சொல்லிடுறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த காலை வேளையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஃபில்லப் பண்ண வேண்டியது, ஏன்னா ஒன்றும் யோசித்துட்டு வரல, என்ன சொல்ல அந்த வார்த்தையினுடைய, நம்முடைய வார்த்தையினுடைய இது புரியல. பாருங்கள், நம்முடைய வார்த்தையினுடைய மேன்மை புரியல. ஒரு வார்த்தையும் எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள். லிவிங் பைபிளில் சொல்லியிருக்கிற மாதிரி a word of encouragement does wonders. அதிசயங்களை செய்யும். ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வந்ததுன்னா அது அதிசயங்களை செய்யும். கண்ணீரை துடைக்க செய்யும் ஒரு மனுஷனை. உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை அது போக்கிவிடும். கனமான இருதயத்தை லகுவான இருதயமாக அது மாற்றும். பயத்தை அது நீக்கிவிடும். விடுதலை அது தரும் என்ற ஒரு பிரசங்கியார் அறிந்து கொண்டால் அப்புறம் அவர் வார்த்தையை வீணடிக்கவே மாட்டார். வார்த்தையை ரொம்ப செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஏன்னு சொன்னால் இது ரொம்ப முக்கியம், நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ஏன்னா ஒரு வார்த்தையில் ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ பெரிய விடுதலை இருக்குது. அதனால தான் பிரசங்கியாராக இருக்கிறது அவ்வளோ பெரிய ஒரு வேலை, ஒரு அற்புதமான ஒரு வேலை. ஏனென்று சொன்னால் ஒரு வார்த்தையில் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். இவ்வளோ பேர் எதுக்கு இங்கே வந்திருக்கிறீங்க? நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க. வெளியில் இருக்கவங்கலாம் பேசிக்கிறாங்களாம். பாருங்கள், எதுக்கு இவ்வளோ பேர் உள்ளே போகிறாங்க, இவ்வளோ கூட்டம் வெளியே வருது. எந்நேரம் பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டமாக உள்ளே போகுது, கூட்டமாக வெளியே வருது. என்ன நடக்குது? எதுக்கு இவ்வளோ பேர் போகிறாங்க? ஆளுகள்லாம் டீசெண்டாக இருக்கிறாங்க, படித்தவங்க மாதிரி இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. விறுவிறுன்னு உள்ளே போகிறாங்க, ரொம்ப சீரியஸாக விறுவிறுன்னு வெளியே வர்றாங்க. என்ன நடக்குதுங்க? என்னத்துக்காக போகிறாங்க? இவ்வளோ பேர் எதுக்காக போகணும்? இங்கே ஏதாவது மாய மந்திரம் பண்ணுறோமா, ஏதாவது மேஜிக் பண்ணிகிட்டு இருக்கோமா, ஏதாவது சர்க்கஸ் மாதிரி எதாவது பண்ணிகிட்டு இருக்கோமா? ஒன்றுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, 2 பாட்டு பாடுறோம், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறோம், பிறகு பிரசங்கம் பண்ணுறோம், அவ்வளோதான். இதுக்கு அப்படி ஓடி வந்தீங்கன்றாங்க. ஏன்னா அவர்களுக்கு என்ன புரியலன்னா,
எதுக்கு ஜனங்க வர்றாங்க? எதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க? கொஞ்சம் கூட இடம் இல்லாமல் நிரம்புற அளவுக்கு ஏன் ஜனங்கள் வருகிறது? மறுபடியும் 4 தடவை நிரப்புறாங்க இந்த இடத்த. ஏன் நிரப்புறாங்கன்னு சொன்னால், வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை அதிசயங்களை செய்கிறது. நம்பிக்கை இல்லாத மக்களுக்கு அது நம்பிக்கையை கொடுக்கிறது, சுகத்தை கொடுக்கிறது, அற்புதங்களை நடப்பிக்கிறது, தூக்கி விடுகிறது மனுஷனை. தாழ்த்தப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்ட இருதயத்தை உடையவர்கள், கண்ணீரோடு வந்திருக்கிறவர்களுக்கு இது பெரிய ஒரு ஔஷதமாய் விளங்குகிறது. இந்த ஒரு வார்த்தை அவ்வளோ பெரிய வேலையை செய்கிறதுனால தான் ஜனங்க அப்படியே கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். அந்த வார்த்தை, நான் தான் ஊழியக்காரர்கள் கூட அதான் சொல்கிறது, நம்முடைய வார்த்தையின் மேன்மை நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதை விட பெரிய ஒரு காரியம் நமக்கு நடக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரசங்கத்தை நம்ம அவ்வளவு ஒரு முக்கியமான காரியமாக எண்ணுவோம். ஏன்னா எழுந்திரிச்சு நின்று எதையோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறது இல்லை, ஏதோ ஒரு கதை சொல்கிறது இல்லை, நேரத்தை போக்குறது இல்லை. நாம் எந்திரிச்சு நின்னோம்னா திட்டமிட்டு பொறுக்கி எடுத்து தேடி கொண்டாந்து அதை அப்படியே கவனமாய் அதை பேசுகிறோம். ஏன்னு சொன்னால் அந்த வார்த்தைகள் அவ்வளவு பெரிய அதிசயங்களை நடப்பிக்கிறது. ஒரு வார்த்தை, ஒரு உற்சாகப்படுத்துகிற வார்த்தை அதிசயங்களை நடப்பிக்கிறது என்று சொல்லி இருக்கிறது இல்லையா? அந்த வார்த்தை பண்ணுற அதிசயம் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. வார்த்தை எத்தனை பேருக்குள்ள அதிசயங்களை நடப்பித்திருக்கிறது, எப்பேற்பட்ட மாற்றங்களை உண்டு பண்ணிருக்கு. இங்கே பாருங்கள், 100கணக்கான சாட்சிகள். ஜனங்கள் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு இப்படி ஆச்சுங்க அப்படி ஆச்சுங்க. சாட்சி கொடுக்கறதுக்கு இங்கே நேரம் கிடையாது. ஏன்னா இன்னும் நிறைய பேர் கஷ்டத்தில் வர்றாங்க, இன்னும் நிறைய பேர் பிரச்சனைகளோடு வர்றாங்க, கேள்விகளோடு வர்றாங்க, பாரத்தோடு வர்றாங்க. அவங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுக்கறது அவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு வேலையாக இருக்குது. அந்த ஒரு வார்த்தை, இன்னைக்கு காலையில் வந்திருக்கிற ஒரு வார்த்தை போதும். ஒரு வார்த்தை அதிசயங்களை செய்யக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது இல்லையா? அப்போ உங்கள் வார்த்தை எவ்வளோ பெரிய மேன்மை உள்ளதுன்னு பாருங்கள். உங்கள் வீடுகளில் எவ்வளோ பெரிய மேன்மை. இப்போ நான் பிரசங்கியாராக இருந்தால் அந்த ஆங்கிளில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு சாதாரண மனுஷன் எடுத்துக்குவோம். அந்த குடும்பத்துக்கு அவன் தகப்பனாக இருக்கிறான், கணவனாக இருக்கிறான், தலைவனாக இருக்கிறான். ஒரு தாய் எடுத்துங்க, அந்த குடும்பத்தில் மனைவியாகவும் தாயாகவும் வழி நடத்துகிற ஒரு பெண்ணாகவும் அந்த பெண் இருக்கிறார். அப்போ எவ்வளோ முக்கியம் அந்த பெண்ணுடைய வார்த்தை, அந்த ஆணுடைய வார்த்தை, அந்த வீட்டில் அந்த வீட்டை நடத்துகிறவருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்று எண்ணி பாருங்கள். அதனால தான் பாருங்கள், வீட்டில் கூட சபையில் வந்தால் நல்லா கரெக்டாக நல்ல வார்த்தையை பேசுகிறது மட்டும் இல்லை, வீட்லேயும் நல்ல வார்த்தையை பேசணும். ஏன்னா வார்த்தையினாலே தான் கடவுள் எல்லாத்தையும் உண்டாக்குனார். ஆதியாகமம் 1 சொல்லுகிறது, சொல்லி சொல்லி தான் உண்டாக்குனார். வெளிச்சம் உண்டாக்கடுவது, ஆகாயவரை உண்டாக்கடுவது, ஆகாயத்து பறவைகள் உண்டாக்கடுவது, மீன்கள் உண்டாக்கடுவது, மிருக ஜீவன்கள் உண்டாக்கடுவது, தாவர வர்க்கங்கள் உண்டாக்கடுவது, உண்டாக்கடுவதுன்னு சொல்லி தான் வேண்டிய எல்லாவற்றையும் உண்டாக்கினார். இன்றைக்கி நாம் பார்க்கிற எல்லாம் வார்த்தையினால் உண்டானது. அது மட்டும் இல்லாமல் எபிரேயர் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தையினால தான் எல்லாத்தையும் தாங்குகிறாராம். இந்த வார்த்தையின் வல்லமை தான் எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறது. உண்டாக்குனது மட்டும் இல்லை, உண்டாக்குனது இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்து ஒழுங்காக இருக்குது. சூரியன் சந்திரன் நட்சத்திரம்லாம் கரெக்டாக வந்துடுது. காலையில் எது வரணுமோ அது வருது, ராத்திரி எது வரணுமோ அது கரெக்டாக எல்லாம் வேலை செய்யுது. அது கரெக்டாக. ஏன்? அந்த வார்த்தை எல்லாவற்றையும் தாங்குகிறது, உண்டாக்கி தாங்கி கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் குடும்பத்தை நீங்கள் உண்டாக்கி அதை தாங்குகிறது வார்த்தை தான். வார்த்தையினால குடும்பத்தை உண்டாக்குகிறீங்க, வார்த்தையினால தான் அதை தாங்குகிறீர்கள். எவ்வளோ முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அப்போ நம்ம வீட்டில் வந்து கண்டதை பேசுறது கிடையாது, வாயில் வந்ததெல்லாம் பேசுறது கிடையாது. சிலர் எல்லாம் பேசிவிட்டு கடைசியில் ஆமாங்க நான் 1000 சொல்லுவேன், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலாமா? என்ன என் நியாயம் அதுன்னு. ஒரு 1000 சொல்லுவார், ஏன்னா அப்படி வாயில் வந்துருமா அவருக்கு. அவ்வளோ உத்தமமானவர், எதையும் உள்ள வச்சுக்க மாட்டாராம், படபடன்னு சொல்லிடுவாராம். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. அதான் போன வாரம் முடிக்கும் போது என்ன சொன்னேன், சங்கீதத்திலேருந்து காமிச்ச 64 வார்த்தைகள் வந்து அம்பை போல் இருக்கிறதா. அம்பு அந்த நாணில் வச்சு எய்யும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான்லேருந்து கையை எடுத்துகிட்டு அம்பு புறப்பட்டுருச்சு. புறப்பட்ட அம்பு ஐயோ வந்துரு வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது. புறப்பட்ட பிறகு போச்சு, அவ்வளோதான், அடிச்சிடும் போயாங்க. அதனால தான் இது புறப்படணுமா, இதை சொல்லணுமா, இதை பேசணுமா, இது சொல்லி தான் ஆகணுமான்னு யோசித்து பிறகு தான் சொல்லணுமோ ஒழிய, அதுதான் வார்த்தை அம்பு போல் இருக்குன்னு சொல்லிடுது. எஞ்சிட்டா அப்புறம் திருப்பி பெற முடியாது. எய்த பிறகு நம்ம பார்த்து ஐயோ அவர் அடிச்சிடாது, கொஞ்சம் இப்படி போ, லெஃப்ட்டில் ரைட்டில் போன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக எங்கே நோக்கு எதை எய்ம் பண்ணி அடிச்சிங்களோ அங்கே போய் அடித்தே போட்டுரும். அது அவ்வளோதான். இல்லை பிரதர், நான் சொன்னதெல்லாம் அவங்க ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறாங்க பிரதர், அது கோபத்தில் நான் சொன்னது. அதான் வார்த்தையை விட்டோன்னா அது போய் இருதயத்தை தச்சு உள்ள தொலையை போட்டு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் கட்டு போட்டு எல்லாம் வந்து இந்த கட்டெல்லாம் போய் காயமெல்லாம் ஆறுன பிறகு கூட வடு அங்கே இருக்குது அப்படியே. அதனால தான் 10 வருஷம் கூட பொறுத்த பிறகு சொல்கிறாங்க, பாரு நீ பண்ணது தான் இது.
நீ அப்படி சொன்னிய, நீ இப்படி சொன்னிய, அன்னைக்கு இப்படி சொன்ன ஞாபகம் இருக்குதா? ஆகஸ்ட் 1ஆம் தேதி என்ன சொன்ன ஞாபகம் இருக்குதா? 9 மணிக்கு உங்கள் அப்பா வீட்டில் வச்சு என்ன சொன்னேன்? ஏன்னா அந்த வடு அப்படியே இருக்குது. அம்பை எஞ்சாச்சிருப்பாருங்க. அந்த அம்புனால் வந்த வேலையை பாருங்கள், வேலையை பாருங்கள். அதை எய்யாமல் இருந்திருக்கலாம், அதான் எஞ்சிட்டா போச்சு. வார்த்தைகள் அம்பை போல இருக்கிறது. அப்போ நம்முடைய வார்த்தைகள் எவ்வளோ முக்கியமாக இருக்குது பாருங்கள். நம்முடைய குடும்பத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்முடைய பிள்ளைகளை குறித்து என்ன வார்த்தைகளை பேசுகிறோம், நம்முடைய ஸ்பவுஸ், நம்முடைய மனைவி புருஷன் பற்றி என்ன பேசுகிறோம், என்ன பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியம். சிலர் அவங்க புருஷனை ஃபேமஸ் ஆக்கி வச்சுருக்கிறாங்க. ரொம்ப மோசம்னு பக்கத்தில் எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு வந்துருக்குறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அப்படியே சொல்கிறாரு என்கிட்ட, என் மனைவியால் என் பேரே ஊரெல்லாம் நாரி இருக்குதுங்க. எல்லா கிறிஸ்தவ ஜப கூட்டத்துலையும் என்னை பற்றி தான் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என் மனைவி எல்லா ஜப கூட்டத்துக்கு போய், எல்லா உபவாச கூட்டத்துக்கு போய் என் பேரை சொல்லியிருக்கு. நான் கோயிலுக்கு போகலான்னா கூட தலை காட்ட முடியல இன்றைக்கி. எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்றாரு. ஹலோ, தெரிஞ்ச மாதிரி சிரிக்கிறீங்க எல்லாம். அது அப்படிதான். அது ஏன்னு சொன்னால் வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்கள். இவ்வளவு போய் ஊரெல்லாம் சொல்லி வந்து அவர் சரியாகலையே இன்னும். ஏன்னா அதனாலேயே சரியாகலை. அதனாலே அவர் கோயிலுக்கே போக முடியல, வசனமே கேட்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா போய் எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப மோசங்க அவர், ஜெபம் பண்ணுங்க இப்படியே சொல்லிட்டு வந்தாச்சு. நான் சொல்கிறேன், எப்படி அந்த மோசமான ஆள் நல்ல ஆளாக மாற்றுறதுன்றதை கற்றுங்க. நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், கூறுங்கள். மோசமான பிள்ளையை நல்ல பிள்ளையை ஆக்குறது எப்படி? சில சொல்கிறாங்க மண்டையை போட்டு உடச்சிக்கிறாங்க, எப்படி இந்த பிள்ளையை வளர்க்குறதுன்னு தெரியல, என்ன பண்ணாலும் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறான். நல்ல வார்த்தையில் பேசுங்க. நீங்கள் இப்போ பேசுகிற வார்த்தையினால தான் அப்படி இருக்கிறான். என்ன பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிறான்னு தானே சொல்கிறீங்க. சொன்னால் கேட்பான் அப்படின்னு சொல்லுங்களேன். என் பிள்ளை சொன்னால் கேட்பான், சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவான். ஏன்னா அப்படி தான். ஏன்னா எங்கள் வீட்டில் இயேசு தான் ஆண்டவராக இருக்கிறாரு. இங்கே எல்லாம் நல்ல முறையில் நடைபெறும், பிள்ளைகள் கீழ்ப்படியும், சொன்னதை செய்யும், ஒழுங்காக படிக்கும், எங்கள் வீடு அப்படி தான் அப்படின்னு பேசுங்களேன். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவன்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. போங்க அப்போ, நீங்களே சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்புறம் போய் ஒரு உபவாச கூட்டமாக தலையை கட்டி வந்துடுது. கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பிரதர். எல்லா மீட்டிங் போய் ஒரு தலையை காட்டி ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் போய் அழுது எல்லாம் பண்ணுறது. ஆனால் பைபிளில் என்ன சொல்லியிருக்கோ அதை மட்டும் செய்கிறது இல்லை. ஒரு வார்த்தை அதிசயங்களை செய்யும். ஒரு வார்த்தை அதிசயங்களை செய்யும். டெய்லி பொறுக்கி எடுத்து கடவுளுடைய வார்த்தையிலிருந்து அந்த வார்த்தைகளை பேசினால் உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அது அதிசயங்களை செய்யும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அதிசயம் செய்யும். உங்களுடைய கையின் பிரயாசங்கள் அது அதிசயங்களை செய்யும். உங்கள் தொழிலில் அது அதிசயங்களை செய்யும். தொழிலில் பிரச்சனையா, செய்கிற வியாபாரத்தில் பிரச்சனையா, எல்லாரையும் குற்றம் சாட்டுறோம் பாருங்கள். அரசாங்கம் சரியாக செய்யலைங்க, இது சரியாக விலைவாசி போச்சுங்க, இந்த ஆள் இப்படி பண்ணிட்டாங்க, அவன் ஏமாற்றிட்டாங்க, இவங்கெல்லாம் சரியில்லைங்க, எப்படி தான் வியாபாரம் பண்ணுறது, இதை தான் பேசுகிறீங்க. எதை பேசணும்? நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டிருக்கிறார். பொருளை வாங்கிட்டு கொடுக்காத ஆசாமி கூட என்கிட்ட கொடுப்பான். என்கிட்ட மட்டும் கரெக்டாக கொடுப்பான். அது அப்படி தான். ஏன்னா கர்த்தர் என்னுடைய சகாயர், அவர் எனக்கு ஒத்தாசை பண்ணுறார், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறார். கர்த்தர் என் கூட இருக்கிறார், எல்லா தீங்குக்கு என்னை விலக்கி காமிக்கிறார். நான் ஏமாற மாட்டேன். என்னிடத்துல இருந்து யாரும் கொள்ளடிச்சிட்டு போக முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய கையில் நான் இருக்கிறேன். அதை பேசுங்களேன். என்ன விசுவாசிக்கிறீர்களோ அதை பேசுங்கள். திருப்பம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். வாயை காக்கிறவன் ஜீவனை, பிராணனை காக்கிறானா, உயிரையே காத்துக்கிறானா. எத்தனை பேர் உயிரை காத்துக்கணும்னு விரும்புகிறீங்க? யாராவது உயிரை காக்க வேணான்றீங்களா? உயிரை காத்துக்கணும்னு எல்லாருக்கும் ஆசையாக இருக்குது. இதுக்கு பெரிய கேட்டு போட்டு, பெரிய இரும்பு கேட்டு போட்டு, திண்டுக்கல் பூட்டு போட்டால் போதாது. இதுக்கு வாய்க்கு ஏதாவது பண்ணணும். முதல்ல எந்த பூட்டு போட்டாலும் கொள்றவன் உள்ளே வந்துடுறான். ஏன்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. இந்த வாய் சரியாக வேலை செய்யாத வரைக்கும் ஆபத்து இருக்கிறது. பிராணனை காக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வாயை
சரிப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுவோம். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, he who guards his lips guards his life. தன்னுடைய வாயை காக்கிற, நாவை காக்கிறவன் தன்னுடைய ஜீவனை காத்துக் கொள்கிறான். but he who speaks rashly will come to ruin. கடினமான வார்த்தைகளை பேசுகிறவன் அழிவை அடைவான், அழிந்து போவான். வார்த்தையினாலே அழிஞ்சு போயிடுறாம. லிவிங் பைபிள் இன்னும் அருமையாக சொல்லியிருக்குது இங்கிலீஷில், a quick retort can ruin everything. தமிழில் மொழிபெயர்க்கிறேன், துரிதமாய் பதிலுக்கு பதில் பேசுவது எல்லாவற்றையும் கெடுத்துவிடும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி வெற்றி பெற போகிறீங்களா தோல்வி பெற போகிறீங்களாங்கிறது வேற எங்கேயும் இல்லை. அவங்கள நம்பி இவங்கள நம்பி இவர் என்ன செய்ய போகிறாருன்றதெல்லாம் இருக்குது, அவர் என்ன செய்வாருங்கிறதெல்லாம் இருக்குது. அப்படி கிடையாது. எல்லா சூழ்நிலையிலும் வெற்றியா தோல்வியாங்கிறதை நிர்ணயிக்கிறது உங்களுடைய நாவாக இருக்கிறது. அதனால தான் வந்ததெல்லாம் பேசக்கூடாது, நினச்சதெல்லாம் பேசக்கூடாது. இயேசு பாருங்கள், இயேசு வண்டியில் ஒரு விபச்சாரத்தில் அகப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வர்றாங்க. ஏன்னா இவர் உபதேசங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு சந்தேகம், இவர் உண்மையாகவே மோசே நியாயப்பிரமாணத்தை பின்பற்றாரா, வேத வசனத்தின்படி செய்கிறாரா இல்லைங்கிறது அவங்களுடைய எண்ணம். நான் வேணா காமிச்சிட்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் பேருக்கு போய் ஒரு விபச்சாரத்தில் அகப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டாந்து இயேசுவை இப்போ சோதிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, மோசே நியாயப்பிரமாணத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை கல்லறிந்து கொல்ல வேணும் என்று எழுதியிருக்கிறார், நீர் கல்லறிந்து கொள்வீரா? அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஒருத்தன் சொல்கிறான் பண்ண மாட்டார் இருப்பார், ஏன்னா அவருக்கு அதில் நம்பிக்கை கிடையாது, அவர் பைபிள் படி பண்ணுறது இல்லையாக்கும் அப்படின்னு அவங்களுக்கு அது இது வந்து கல்லறிந்து கொல்ல வேணும்னு சொல்லியிருக்கேன், இந்தா கொண்டாந்துட்டேன், நான் கையும் களவுமாக பிடிச்சோம் விபச்சாரத்தில், என்ன பண்ண போறீர் அப்படின்றாங்க. என்ன பண்ணுவீங்க? ஏசு என்ன பண்ணார் தெரியுமா? கீழே குனிஞ்சு தரையில் எழுத ஆரம்பிச்சிட்டானா. ஒன்றும் பதில் பேசலை, தரையில் எழுத. கொஞ்ச நேரம் தரையில் எழுதின பிறகு சொல்கிறாரு, உங்களில் எவனாகிலும் பாவம் இல்லைனா பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை ஏரிய கடவன்றார். நான் நினைக்கிறேன் எதுக்கு தரையில் எழுதுறாருன்னா கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு அவருக்கு நேரம் தேவைப்பட்டுச்சு. என்ன சொல்லலாம் இவனுக்கு, நறுக்குன்னு சொல்லணுமே, கரெக்டாக சொல்லணும். இவன் சோதிக்கிறதுக்காகவே கேட்குறான் கேள்வியை, என்ன செய்வார்னு என்ன பதில் சொல்லுவார்னு பார்த்து எதிர்பார்த்தே கேட்குறான். வீணாக போய் மாட்டிக்கூடாது வாயை கொடுத்து. அதனால கொஞ்ச நேரம் அப்படியே எழுதுகிற மாதிரி பண்ணுறாரு. அவனுக்கு முழிக்கிறானுங்க, என்னடா இதுன்னு எழுதிட்டு இருந்துட்டு அப்புறம் இங்கே சொல்கிறாரு, பாவம் இல்லாத முதல்ல கல்லறிய கடவன் சொல்லிவிட்டு மறுபடியும் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. சரியான ஸ்டேட்மெண்ட்டு. ஏன்னா அங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் பாவிகள், பாவம் இல்லாதவர் இவர் ஒருத்தர் தான். கல் எறிகிறதுனா இவர் கல் எறியலாம். அப்புறம் கொஞ்ச நேரம் எழுதிட்டு சொல்கிறாரு, நானும் உன்னை ஆக்களுக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே அப்படிங்கிறாரு. நான் சொல்கிறேன், அந்த அவர் பேசின அந்த 2 சென்டென்ஸ் ஒரு 4 சென்டென்ஸ், உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லறிய கடவன்னாரு, நீ போய் நீ பாவம் செய்யாதே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லைன்னு சொல்லி இவ்வளோதான் பேசினார் அந்த சுச்சுவேஷனில். அவ்வளோதான். பெரிய விவகாரம் இது, பெரிய வாக்குவாதமே நடத்தியிருக்கலாம், பெரிய சண்டை போட்டிருக்கலாம். இவர் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல 1000 பேர் திரும்ப திரும்ப பேசியிருக்கலாம். ஒன்றுமே தெரியல, 3 ஸ்டேட்மெண்ட்டில் முடிச்சுக்கிட்டாரு. நான் சொல்கிறேன், அந்த 3 ஸ்டேட்மெண்ட்னாலே அந்த பெண் அங்கேருந்து போனவ இனி ஒரு காலம் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை பேசினார். நீ போ, இனி பாவம் செய்யாதே. கல்லறியக்கூடிய தகுதி உள்ள ஒரே நபர் சொல்கிறாரு, நீ போ, நானும் உன்னை கல்லறிய மாட்டேன், நீ போ, இனி பாவம் செய்யாதேங்கிறார். இருக்கீங்களா? இப்போ எவ்வளோ யோசித்து பேசுகிறார் பாருங்க. நம்ம கூட ஏதாவது எழுதுகிற மாதிரி ஏதாவது பண்ணணும். அவன் சொன்னா மடார்னு திரும்பி போகுது, அங்கேருந்து வர்றதுக்குள்ளே இங்கே தடார்னு இங்கே இந்த ஆரோ கிளம்பிடுது. பெரிய யுத்தம் மாதிரி தான் நடந்து, இங்கே யாரோ விட அங்கே யாரோ விட இங்கே யாரோ போய் 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 வந்துக்கிட்டே இருக்குது. வார்த்தைகள் யுத்தம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. யோசித்து பேச வேண்டும். ஏன்னா அந்த சூழ்நிலையில் பாருங்கள், அவனுங்கள்ட்ட ஒன்றும் பேசி பிரயோஜனம் கிடையாது, அவன் திருந்த போகிறதில்ல. ஆனால் அந்த அம்மாவுக்கு ஏற்ற விதத்தில் அவர் பேசினார். அதுதான் அங்கே அந்த பெண் போயிட்டு இனி ஒரு காலம் அதில் ஈடுபட்டிருக்கவே மாட்டாள். அன்னையோடு அவளுடைய வாழ்க்கையை நான் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று நம்புகிறேன். ஏன்னா இயேசுடைய பிரசன்னத்தில் வந்து அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, ஒரு சென்டென்ஸ் போதும் ஒரு பாவிக்கு. அந்த பாவி இனி பாவம் செய்ய மாட்டான், அவன் தெரிந்து விடுவான். அப்படி யோசித்து பேசுகிறார், அப்படி வார்த்தையில் அளந்து பேசுகிறார். நாம் எப்படி பேசுகிறோன்னு கவனிங்க. ஏன்னா அவருக்கு அவருடைய வார்த்தையின் மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை. நம்ம சொன்னால் அது அப்படியே ஆகுன்னு அவருக்கு தெரியும். நம்ம சொல்கிற வார்த்தையில் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குதுன்னு தெரியும். அதனால தான் மடார்னு பேசலை அவர். 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். நீதிமொழிகள் 14.
23. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். ஒரு வசனம் வாசிக்கும் போதும் அதனுடைய ஜஸ்ட் என்னன்னு சொல்கிறேன், நான் அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு வரேன். இந்த வசனம் சொல்கிறேன், இது என்னென்னா, உங்களுடைய வார்த்தைகள் உங்களை தரித்திரத்துக்குள்ளும் நடத்தும், செழிப்புக்குள்ளும் நடத்தும். உங்களுடைய வார்த்தைகள் தரித்திரமாக்க முடியும், உங்களை ஏழையாக்கவும் முடியும், பணக்காரனாக்கவும் முடியும். வார்த்தைகள், உங்கள் வார்த்தைகள். வேறு யாரும் உங்களை ஏழையாக்கிட போகிறதில்ல, வேறு யாரும் உங்களை பணக்காரனாக்கிடவும் முடியாது. உங்கள் வார்த்தைகள் அப்படி தான் சொல்லியிருக்குது. உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். எல்லா பிரயாசத்திலும் பிரயோஜனம் இருக்குதான், ஆனால் பேச்சில் அது வறுமையை மாத்திரம் தருமா. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லியிருப்பாங்க, பேச்சிலன்னு சொல்லியிருக்கிறதுனால எல்லா பேச்சுமே தரித்திரத்தை கொண்டு போய்விடுன்னு அர்த்தம் இல்லை. He who New King James Version, idle chatter only leads to poverty. பேச்சுன்னு இல்லை, வீண் பேச்சு, அதுதான் சொல்லியிருக்குது. ஐடில் சேட்டர், வீண் பேச்சு தரித்திரத்தினிடத்தில் கொண்டு போய் விடும். அப்போ நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க, வீண் பேச்சு தரித்திரத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். ஒரு ஆள் நல்லா இருக்கிற ஆளை ஏழையாக்கிடும். எது? வீண் பேச்சு. அப்போ நான் சொல்கிறேன், ஒன்றுமே இல்லாத ஆளை திட்டமிட்ட பேச்சு, அளந்து பேசுகிற பேச்சு, பொறுக்கி எடுத்து வார்த்தைகளை பேசுகிற பேச்சு, அந்த பேச்சு என்னவாக்கும்? அவன் ஐஸ்வர்யவானாக்கும். வீண் பேச்சு ஒருத்தனை தரித்திரனாக்குதுன்னா, நல்ல திட்டமிட்டு ஒருத்தன் பேசினான்னா, செலக்ட் பண்ணி பேசினான்னா, தெரிந்தெடுத்து பேசினான்னா, அவன் ஐஸ்வர்யவானாக முடியாதா? நிச்சயமாக முடியும். வீண் பேச்சு ஒருத்தனை தரித்திரமாக்குதுன்னா, நல்ல பேச்சு ஒருத்தனை ஐஸ்வர்யவான் ஆக்க முடியும். அப்போ திட்டமிட்டு பேச வேணும். நான் ஐஸ்வர்யவானாகிறதற்கு ஏற்ற பேச்சுகளை பேச வேணும். நல்லா இருக்கிறத கெடுத்துக்கிறதுக்கு பேச்சல்ல. நான் இன்றைக்கு இப்படி இருக்கிறேன், நாளைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்த்து அப்படிப்பட்ட ஒரு பேச்சை நான் பேச வேண்டும். ஆங்கிலம் பேசுகிற நாடுகளில் நான் கேட்டிருக்கேன், சிலர் சொல்லுவாங்க, அப்படி சில கிறிஸ்தவங்களும் சொல்கிறது கேட்டிருக்கேன். இந்த மாதிரி செழிப்பு கிழிப்பெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவாங்க, வெல் I'll tell you what, I am poor but I am proud. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு பேச்சு அவங்களுக்கு. I am poor, I am proud. நான் 1-2 பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், may God deliver you from both these evil conditions. கடவுள் உங்களை இந்த 2 பொல்லாத நிலைமைகளிலிருந்து உங்களை விடுவிப்பாராக. எந்த 2 கண்டிஷனு? போரு, ப்ரௌடு, 2ம் போகணும். இந்த 2ம் அழிவுக்குள்ளே கொண்டு போயிடும். 2த்திலேருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. ஒருவன் ஏழையாக இருக்கிறான்னா, அந்த ஏழையாக இருக்கிறத குறித்து பெருமைப்படக்கூடாது. ஏழையாக இருக்கிறது நேரத்தில் கடவுளுடைய அற்புதமான அதிசயத்தை செய்யக்கூடிய, அவனை உயர்த்தக்கூடிய வார்த்தைகளை எடுத்து தெரிந்தெடுத்து, அவன் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவன் ஏற்கனவே வேலையாக இருக்கிறான். இப்போ அவன் தான் ரொம்ப யோசித்து செய்யணும். ஏன்னா அவனுடைய எதிர்காலம் இதில் அடங்கி இருக்குது. அவன் நாளைக்கு எப்படி இருக்க போகிறான்றது இதில் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், அவன் ஏழையாக இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பேசுகிறதில்ல. ஏன்னா இன்னும் ஏழையாடக்கூடாது. ஏழையாக இருக்கிறவன் என்ன எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும்? தெரிந்தெடுத்து வார்த்தையை, நாளைக்கு நான் முன்னேறதுக்கு என்ன வழி, முன்னேறதுக்கு வாக்குத்தத்தம் என்ன, கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை தெரிந்தெடுத்து பொறுக்கி எடுத்து திட்டமிட்டு அவன் பேச வேண்டும். ஏன்னா வார்த்தை ஒருவனை ஏழையாக்க கூடுமானால், அதே வார்த்தைகள் இன்னும் நல்ல முறையில் பேசினா அவன் ஐஸ்வர்யவனாகவும் முடியும். ஆனால் ஜனங்க பாருங்கள், எந்நேரமும் இல்லாமையும் வறுமையும் பேசிகிட்டு இருப்பாங்க. அவன் எப்படி சொல்லுவாங்க? இப்போ பாருங்கள், எல்லாம் விலைவாசியெல்லாம் ஏறிடுச்சு இல்லையா? ஊரே தான் பேச்சு. ஊரே என்ன, நான் கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிறேன், விலைவாசியெல்லாம் ஏறிடுச்சா, வருமானம் அப்படியே தான் இருக்குது, என்ன பண்ண சொல்கிறீங்க, ஒரே கஷ்டம், எப்படி தான் சமாளிக்க போகிறோமோ தெரியல, இந்த நிலைமை மாறாதுன்றாங்க, இன்னொரு 1 வருஷத்துக்கு ஒன்றும் மாறாதுங்கிறாங்க. பெட்ரோல் விலைலாம் ஏறி போச்சாக்கும், அரிசி விலைலாம் ஏறி போச்சாக்கும், பருப்பு விலைலாம் ஏறி போச்சாக்கும், என்ன பண்ண போகிறேன்னே தெரியல எனக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் போயிடுவாங்க. அது என்னென்னா, முந்தி காலத்துலலாம் அப்படி கிடையாதியா, எங்கள் தாத்தா காலத்துலலாம் எப்படி இருந்தது தெரியுமா? அவங்க அந்த தாத்தா காலத்துக்கு போகணுன்னு விரும்புகிறாங்க, பின்னோக்கி போகணுன்னு விரும்புகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க திரும்பி எகிப்துக்கு போகலான்னாங்களே, அந்த மாதிரி அங்கே போயிடலான்னு நினைக்கிறேன் நான். பேசாமல் எங்கள் ஊருக்கே போயிடலான் இருக்கிறேன் நான். இங்கே ஒன்றும் கைகூடி வரமாட்டேங்குதுங்க. பேசாமல் எங்கள் ஊரில் போய் நான் எங்கள் தாத்தா வீட்லேயே கிடக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா அங்கே கொஞ்சம் நிம்மதியாவது இருப்பேன், கூழையோ கஞ்சியோ குடிச்சிட்டு எங்கேயாவது ஒரு மூலையில் கிடப்பனாக்கும். இங்கே ஒன்றும் கைகூடி வரமாட்டேங்குது. கைகூடி வர வையுங்களேன். தான் வர வைக்க பார்க்குறேங்க. ஒன்றும் இல்லை, வர வைக்க பார்க்கலையே நீங்கள். வர வைக்க பார்க்குறதா இருந்தால் பேச்செல்லாம் முதல்ல மாற்றணும். வேறு எப்படி வர வைக்க பார்க்குறீங்க? பேச்சை தான் முதல்ல மாற்ற வேண்டும். பேச்சை மாற்றினா தான் கைகூடி வரும். அருமையானவர்களை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேணும்.
வீண் பேச்சு தரித்திரத்தில் கொண்டு போய் விட்டு விடுகிறது. அதே பேச்சை சரி பண்ணி வீண் பேச்சா இல்லாமல் திட்டமிட்ட பேச்சாக இருக்குமானால், நோக்கத்தோடு பேசுகிற பேச்சாக இருக்குமானால் அது ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். 15 நாள் நீதிமொழிகள் 15 நாள். ஆரோக்கியமுள்ள நாவு ஏன் காமிக்கிறேன் இதெல்லாம்னா, நம்முடைய வார்த்தை இந்த நீதிமொழிகளில் நான் இப்போ காமிச்ச வசனம், இந்த வாரம் போன வாரம் காமிச்ச வசனங்கள்லாம் எல்லா வசனங்களுமே கடவுளுடைய வார்த்தை எவ்வளோ மேன்மை உள்ளதுன்னு இல்லை, நம்முடைய வார்த்தை எவ்வளோ முக்கியமானது. நம்ம வாயிலேருந்து வர்ற வார்த்தை எப்படி நமக்கு எதிர்காலத்தை உண்டாக்குது, எப்படி கெடுக்குது வாழ்க்கையை, அதை பற்றிய வசனங்கள் எல்லாம். கடவுளுடைய வார்த்தை எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ தூய்மையானது, எவ்வளோ அப்பழுக்கற்றது, அதெல்லாம் வேறு வசனங்கள் இருக்குது. இப்போ படிக்கிறது எல்லாம் நம்முடைய வார்த்தைகளை பற்றி. நல்லா கவனிப்போம். 15 நாள். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். நாக்ஸ் டிரான்ஸ்லேஷன் என்ற ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. The tongue that speaks peaceably is a tree whose fruit gives life. அதாவது சமாதானத்தை உண்டு பண்ணுகிற விதத்தில் பேசுகிற நாவு ஜீவனை கொடுக்கிற மரத்தை போல் இருக்கிறது. ஜீவனை கொடுக்கிற கனியுடைய மரத்தை போல் இருக்கிறது. The tongue undisciplined can break hearts. கட்டுக்கடங்காத நாவு உள்ளங்களை உடைக்கக்கூடியதாக இருக்கிறது. லிவிங் பைபிளில் சிம்பிளாக பளிச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஜென்டில் வேர்ட்ஸ் காஸ் லைஃப் அண்ட் ஹெல்த். மென்மையான வார்த்தைகள் ஜீவனையும் சுகத்தையும் உண்டாக்கும். இப்போ வார்த்தை பாருங்கள். அப்போ நான் சொல்கிறேன், இந்த வார்த்தை இந்த வாசனத்துக்கு பக்கத்தில் என்ன எழுதி வச்சுக்கணும்? வேர்ட்ஸ் ஆர் கண்டெய்னர்ஸ். கண்டெய்னர்ஸ்னால் என்ன? கண்டெய்னர்ஸ்ன்னு சொன்னால் ஒரு பெட்டகம் மாதிரி, அது உள்ளே ஏதோ வைக்கிறோம் இல்லையா? இப்போ பாருங்கள், நம்ம ஊரில் பல பெட்டகங்கள் இருக்குது. ஒன்று முக்கியமானது டிஃபன் பாக்ஸ். நல்லா கவனிங்க. இப்போ டிஃபன் பாக்ஸ் இல்லையா? இந்த டிஃபன் பாக்ஸில் என்னத்தை வைக்கிறோம்? சாப்பாட்டை வச்சு கொண்டு போகிறோம். ஆனால் இப்போ பாம்பு போடுறவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அது ஒரு கண்டெய்னர் தானே, அது கண்டெய்னர் தானே. இப்போ பாம்பை மறைச்சி போடணுன்னா அவன் என்ன பண்ணுறான்? கொண்டு வந்து இந்த பாம்பை டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு போயிடுறான். ஏதோ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க போல இருக்குது. ரோட்டில் தூக்கிட்டு போனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாரு, வேலைக்கு போகிறாருன்னு நினச்சிக்குவாங்க. இப்படி தான் போடுறாங்க பாருங்கள். என்ன அநியாயம் பாருங்கள். சாப்பாட்டை வைக்கிற டிஃபன் பாக்ஸில் பாம்பை வச்சு, ஏன்னா அது ஒரு கண்டெய்னர் அவன் பார்க்குறான். அவன் வந்து டிஃபன் பாக்ஸ்ன்னு பார்த்தோன்னா பாம்பு வைக்கிறதா பார்க்குறான். அவன் கான்செப்ட் வேறு. நம்ம அதை பார்த்தோன்னா பாம்பு தெரியல நமக்கு. நமக்கு என்ன தெரியுது? சாப்பாடை தயிர் சாதம் இருக்கும் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் உள்ள பாம்பு இருக்குது. அப்போ வேர்ட்ஸ் ஆர் கண்டெய்னர்ஸ். இந்த வார்த்தைகள்ன்றது ஒரு கண்டெய்னர் மாதிரி. அதுக்குள்ளே என்ன வேணால் போடலாம். சாப்பாடையும் போடலாம், பாம்பையும் போடலாம், நல்லதையும் போடலாம், கெட்டதையும் போடலாம். காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு வார்த்தையை எடுத்துக்கங்க. சில நேரத்தில் எழுத்துக்கள் ஒன்றாக இருக்கலாம், அதே வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் வித்தியாசமான உள்ளே வேறு இருக்கும், விஷயம் வேறு இருக்கும். உதாரணம் சொல்கிறேன். ஹலோ அப்படின்ற வார்த்தை நான் அடிக்கடி உபயோகப்படுத்தினேன் இல்லையா? ஹலோ அப்படின்றேன் இல்லையா? அந்த வார்த்தையை எடுத்துங்க. HELLO இல்லையா? அது எத்தனை விதமான காரியங்கள் அது உள்ளே வைக்கலாம். காமிக்கிறேன் உங்களுக்கு. என் நண்பரை பார்க்குறேன், ரொம்ப நாளாக பார்க்கல. அவங்கள பார்த்தோன்னே ஹலோ அப்படின்றேன். அது என்ன? நட்பு, பிரியம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன், நண்பராச்சே, எனக்கு பிரியமானவராக இருக்கனால ஹலோ அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். ரோட்டில் கார் ஓட்டு போகிறேன், ஒருத்தன் குறுக்க முறுக்க வந்துட்டு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறான். என்ன சொல்கிறேன்? கண்ணாடி இறக்கி ஹலோ. அதே ஹலோ தான், அதே HELLO தான். ஆனால் இப்போ வேறு பேக்கேஜ் பண்ணிடுது. இல்லை, உள்ளே போட்டிருக்கிறது விஷயம் வேறு. ஹலோ, இந்த ஹலோ வேற. இந்த ஹலோ கவனிச்சிங்களா அப்படிங்கிற ஹலோ. எத்தனை ஹலோ பாருங்கள். இது மாதிரி 10 ஹலோ பண்ணி காமிக்க முடியும் என்னால். நட்புக்கு ஒரு ஹலோ, எதிரிக்கு ஒரு ஹலோ, கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஹலோ, பதில் சொல்கிறதுக்கு ஒரு ஹலோ. அந்த ஹலோவை 10 விதத்தில் சொல்லலாம். வார்த்தை ஒன்று தான், எழுத்துக்கள்லாம் ஒன்று தான், பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. ஆனால் வாட் இட் கண்டெய்ன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அதுக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறது பெரிய வித்தியாசம். இருக்கீங்களா? அப்போ வார்த்தைகள் வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி நீங்கள் பார்க்கணும். அந்த கண்டெய்னரில் என்ன வைக்க போகிறீங்க? சந்தோஷத்தை வையுங்கள், சமாதானத்தை வையுங்கள், சுகத்தை வையுங்கள், ஆரோக்கியத்தை வையுங்கள், வெற்றியை வையுங்கள், செழிப்பை வையுங்க. உள்ள தப்பானதை வைக்காதீங்க. பாமை வச்சு வெடித்து செதற மாதிரி வைக்காதீங்க. சில குடும்பங்கள் செதறி இருக்குது. அதனால தான்
சில வாழ்க்கை திருமணங்கள் செதறி விட்டது அதனால தான். சில தொழில்கள் கெட்டு போய் விட்டது அதனால தான். ஏன்னா அந்த வார்த்தைகள் ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கிறதுங்கிறத அவன் கவனிக்கலை. அது ஒரு பெட்டகம் போல் இருக்குது. அதுக்குள்ளே நல்லதையும் வைக்கலாம், கெட்டதையும் வைக்கலாம். எதை வைக்கிறோம்ங்கிறது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அதனால தான் இயேசு சொல்கிறார், ஒரு வீட்டுக்கு போகும்போது சமாதானம் என்று கூறுங்கள் என்றார். அந்த வீட்டுக்கு என்ன கூறணுமா? சமாதானம் கூறுங்கன்றார். சமாதானத்துக்கு பாத்திரம் அங்கே இருந்தால் அதை அவன் எடுத்துக்கொள்வான், இல்லைன்னா அது உங்களுக்கு திரும்பி வந்துடும்ட்டார். நம்ம ஆளுங்க என்ன சொல்கிறாங்க? ஆமாம், பெரிய நம்ம சமாதானம்னா சமாதானம் வந்துருதாக்கும், அப்படி தானே சொல்கிறாங்க எல்லாரும். ஒரு இடத்துல இதை பற்றி பிரசங்கம் பண்ணிருந்தேன் பாருங்கள். ஒருத்தருக்கு அவ்வளோ கோபம் இருக்குது. எல்லாம் வாயில் தான் இருக்குதா, எல்லாம் வார்த்தையில் தான் இருக்குதா, அப்படி தான் பைபிளில் சொல்லியிருக்கா? எந்த பைபிள் இது? இவ்வளோ வசனம் இருக்குது. நான் சொன்னேன், நான் உங்களுக்கு எத்தனை வசனம் வேணா காமிக்கிறேன், நீங்கள் எனக்கு ஒரு வசனம் காமிங்களேன் இல்லைன்னு சொல்லி. விளங்கலை. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது விளங்கலை பாருங்கள். இந்த மேன்மையே விளங்கவில்லை. கவனிக்க வேண்டும். அப்போ சமாதானம் உண்டாயிருக்குதுன்னு சொல்கிறது எவ்வளோ முக்கியமாக இருக்குது பாருங்கள். எபிரேய மக்கள் அவங்க ஊரில் என்றைக்கும் போனீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்தில் போனீங்கன்னா, அவன் ஷலோம் 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 ஷலோம்னு தான் சொல்லிட்டுருக்கான் எல்லாரையும். தெருவில் பார்த்தா கடைக்காரனுக்கு ஷலோம், வீட்டில் போனால் மனைவிக்கு ஷலோம், புருஷனுக்கு ஷலோம், பிள்ளைகளுக்கு ஷலோம், எல்லாருக்கும் ஷலோம் 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 ஷலோம்னு தான் ஒருத்தர் வாழ்த்தி கொண்டு வணக்கம்னு சொல்கிறதே அவங்க. அதான் நம்ம வணக்கம்ன்றான், அவங்க ஷலோம்ன்றாங்க. ஷலோம்னா பீஸ். ஒருத்தர் அந்த விசுவாசித்தால் அவனுக்கு அது அப்படியே ஆகுன்றாங்க. நம்ம வார்த்தை வந்து வேணா திரும்பாது, அவன் விசுவாசிக்கல வேணான்னு திரும்பிடுன்றார். இருக்கீங்களா? அது எவ்வளோ முக்கியம், நம்ம அதை பேசுகிறது எவ்வளோ முக்கியம் என்று பாருங்கள். ஒரு வீட்டுக்கு போனால் சமாதானம்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். கவனிக்க வேண்டும். திருப்பம் 16ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வார்த்தைகள் வல்லமையுள்ளவைகள். 21ஆம் வசனம், இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். உதடுகளின் மதுரம், இனிமை. 24 வாசிங்க. இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும். இது சுருக்கமாக சொல்கிறேன். வார்த்தைகள் வந்து ஒரு டானிக் போல நம்முடைய ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் இருக்கும். வார்த்தைகள் நிறைய பேர் இப்போ மருந்து கடையில் டானிக்கை வாங்கி வாயில் ஊற்றிக்க வேண்டியது. ஆனால் அந்த வாயிலேருந்து வர்ற வார்த்தை வந்து இந்த டானிக்கெல்லாம் கெடுக்கிற வார்த்தை. உள்ளே போன டானிக் கூட வேலை செய்யாது, அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் டானிக்கை ஊற்றினோடனே என்னமோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க. டானிக்கினால சுகம் வந்துடும், டானிக்கினால் ஆரோக்கியம் வந்துடும் நினைக்கிறாங்க. அந்த டானிக்கை விட மிக முக்கியமான டானிக்கு நம்முடைய வார்த்தையிலிருந்து வெளியே வருகிறவர்கள். அதான் இயேசு சொன்னார், உள்ளே போகிறவைகள் தீட்டுப்படுத்தாது, வெளியே வர்ற வாயிலேருந்து வெளியே வர்றது தான் தீட்டுப்படுத்துதுன்னாரு. ரொம்ப முக்கியம். நம்முடைய வாயிலிருந்து வெளியே வருகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அது வந்து மதுரமாக இனிமையாக நம்முடைய உடலுக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் வெளிப்புறமான மனுஷனுக்கும் உள்ளான மனிதனுக்கும் ஒரு டானிக் போல தெம்பூட்டக்கூடிய வார்த்தைகளாக அவைகள் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ வந்து வார்த்தைகளை எப்படி பேசணும்? மதுரமானதாக இனிமையானதாக பேச வேண்டும். திட்டமிட்டு பேசணும். என் வார்த்தை இனிமையாக இருக்குதா, மதுரமாக இருக்குதா, டானிக் மாதிரி இருக்குதா, அல்லது கஷாயம் மாதிரி இருக்கா? எப்படி இருக்குது? டானிக் மாதிரி இருக்கா, இனிமையாக இருக்குதா என்று யோசித்து பார்த்து பேச வேண்டும். திருப்பம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 17, 27, 27, 28. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். அதாவது நீதிமொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் இதுதான். இந்த மாதிரி வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா படன்னு பேசுகிறவன் வந்து முட்டாள். இந்த எசன்ஸை சொல்கிறேன், சாராம்சம் என்னன்னு. வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறவன் முட்டாளாம். யார் ஞானி? வாயை அடக்குகிறவன் ஞானி. அவ்வளோதான் அதனுடைய சாராம்சம். அதை பல விதத்தில் சொல்லியிருக்குது. கவனிப்போம். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் கவனிங்க. எக்ஸ்பீரியன்ஸ் யூசஸ் ஃபியூ வேர்ட்ஸ், டிசர்ன்மெண்ட் கீப்ஸ் அ கூல் ஹெட். 27ஆம் வசனம். எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவப்பட்டவன் கொஞ்சம் ஞானி, அவன் வந்து சில வார்த்தைகளை மட்டுமே உபயோகப்படுத்துகிறான். விவேகம் உள்ளவன் மனதை குளிர்ந்த மனதுள்ளதாக வைத்துக் கொள்கிறான். 28ஆம் வசனம். ஈவன் அ ஃபூல் இஃப் ஹி ஹோல்ட்ஸ் ஹிஸ் பீஸ் இஸ் தாட் வைஸ், கீப் யுவர் மவுத் ஷட் அண்ட் ஷோ யுவர் குட் சென்ஸ்.
எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. ஒரு முட்டாள் கூட வாயை மூடிட்டு இருக்கிறதுனால அவனை ஞானின்னு நினச்சிக்கிறாங்க மற்றவங்க. ஆகவே வாயை மூடிக்கொண்டு நீ ஞானவான் என்பதை காட்டு அப்படின்னு சொல்லியிருக்குது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன், a man of sense is sparing of his words, the prudent will keep cool. 27ஆம் வசனம் அது. அதாவது கொஞ்சம் புத்தி உள்ளவன் அளந்து பேசுகிறான், விவேகம் உள்ளவன் அப்படியே கொஞ்சம் அமைதலாக இருக்கிறான். Even a fool, 28, even a fool may pass for wise if he says nothing. With closed lips he may be counted sensible. ஒரு முட்டாள் கூட ஒன்றும் சொல்லாதனால அவன் ஞானி என்று எண்ணப்படுகிறான். வாயை மூடிக்கொண்டிருக்கிறவனை புத்தி உள்ளவன் என்று மற்றவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். பாருங்க, இதில் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்ல வர்றாரு, உங்களுடைய வாயிலே எவ்வளோ வல்லமை இருக்குது பாருங்க. அந்த வாயில் இருக்கிற வல்லமை மட்டும் நாம் அறிந்து கொண்டால் நாம் என்ன சொல்ல போகிறோம், அதை சொல்கிறதுனால வாடுகிற விளைவுகள் என்ன, இது சொல்கிறதுனால என்ன ஆகும், இது சொன்னதுனால என்ன கெடும் அப்படிங்கிறத யோசித்து பார்த்து நாம் பேசுவோம். எப்போ நம்முடைய வார்த்தைகள் எவ்வளோ முக்கியமானவைகள் என்பதை புரிந்து கொள்ளும்போது. நிறைய பேருக்கு என்ன, என் வார்த்தை முக்கியம் இல்லை, கடவுளுடைய வார்த்தை முக்கியம், மற்ற பெரியவங்களுடைய வார்த்தைலாம் முக்கியம், அவர் இப்படி சொன்னார், இவருக்கு எல்லாரையும் கோட் பண்ணுவாங்க. ஆனால் நம்முடைய வார்த்தை மட்டும் முக்கியம் இல்லை. நம்மளை யாராவது கோட் பண்ணுறாங்களா? நம்ம வார்த்தை என்ன பெரிய, நம்ம என்ன பெரிய மனுஷனா? நம்ம வார்த்தை அவ்வளோ முக்கியமா? திருவள்ளுவரை கோட் பண்ணுறாங்க, இயேசுநாதரை கோட் பண்ணுறாங்க, காந்தியை கோட் பண்ணுறாங்க, இவரை கோட் பண்ணுறாங்க, அவரை கோட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஒரு பெரிய மனுஷனா? நம்மளை ஒருத்தர் கோட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், நீங்களும் அப்படித்தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். வாயிலே வல்லமை உள்ளவர்களாக, நாவிலே வல்லமை உள்ளவர்களாக உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வார்த்தைகள் மிகவும் முக்கியம். இருக்கீங்களா? 18:2, மூடன் ஞானத்தில் பிரியங்கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியங்கொள்கிறான். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுகிறது, அதை a fool finds no pleasure in understanding but delights in airing his own opinions. அதாவது முட்டாள் யாராம், பேச அவன் கவனிக்க மாட்டான். ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை புரிந்து கொள்றதுல அவனுக்கு ஆர்வம் கிடையாது. அவன் தான் நினச்சதை வெளிப்படுத்தணும், அவ்வளோதான். தான் நினச்சதை பேசணும், அப்படி தான் இருக்கிறானா. he takes pleasure in expressing his opinion. சிலரை பார்த்துருக்கீங்களா, நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஒன்றும் உங்களை கவனிச்சிக்கிட்டு இல்லை, அவங்க என்ன பேசலான்னு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிறது வந்து அவங்களுக்கு முக்கியமே கிடையாது, கவனிக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது அவங்களுக்கு முக்கியம். அதுதான் முட்டாள்னு சொல்லியிருக்கு. தி லிவிங் பைபிள் எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள், ரொம்ப பளிச்சுன்னு சொல்லியிருக்கு. த ரிபல் டசன்ட் கேர் அபவுட் த ஃபேக்ட்ஸ். அதாவது முட்டாள் டசன்ட் கேர் அபவுட் த ஃபேக்ட்ஸ். அவன் உண்மைகளை அறிந்து கொள்ள அவனுக்கு விருப்பமில்லை. ஆல் ஹி வாண்ட்ஸ் டு டூ இஸ் எல். அவன் வந்து வெறும் கத்துறது மட்டும்தான் அவனுக்கு தெரியும், உண்மையை தெரிந்து கொள்ள விரும்புகிறது இல்லை. எவ்வளோ பேர் அப்படி இருக்காங்க பாருங்கள். ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் என்ன உண்மை சொல்லுங்கள், என்ன ஆச்சு விவரத்தை சொல்லுங்கள், இதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம், உண்மை என்ன, நடந்தது என்ன, அப்படி உட்காந்து ஆறாமரை கேட்க மாட்டாங்க. இவங்க பாட்டு கத்திட்டு இருப்பாங்க. ஆல் தே வாண்ட் டு டூ இஸ் எல். அதுதான் முட்டாள்ன்ட்டு சொல்கிறது. ஏன்னு சொன்னால், இதுக்கெல்லாம் பிரச்சனை என்னென்னா, அவர்களுடைய வார்த்தையினுடைய வல்லமை அவர்களுக்கு புரியல. அளந்து பேசணுமே, நம்ம என்ன பேசுகிறோம் புரிந்து கொள்ளுவோம், புரிந்து கொள்ளிட்டா ஞானமாக பேசலாமே, நம்ம இதுக்கான தீர்வை பேசலாமா, அப்படியெல்லாம் அவங்களுக்கு எண்ணம் வர்றதில்லை. ஏன்னா அவர்களுடைய வார்த்தையினுடைய மேன்மை அவர்களுக்கு புரியவில்லை, அவர்களுக்கு விளங்கவில்லை. 18:20 பாருங்கள். 18:20-21, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். மரணமும் ஜீவனும் 21, நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை பூசிப்பார்கள். நல்லா கவனிங்க, எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை பூசிப்பார்கள். அப்போ 21ஆம் வசனம் வந்து ஒரு எக்ஸாஜரேஷனா, ரொம்ப மிகப்படுத்தி சொல்லியிருக்குது. அது நம்ம சாவரமோ பிழைக்கிறோமோங்கிறது நம்முடைய நாவலில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்குது. அது உண்மையா அல்லது ரொம்ப மிகப்படுத்தி ரொம்ப டூ மச்சாக சொல்லிட்டாங்களா? இங்கே இது கடவுளுடைய வார்த்தையா? நான் நம்புகிறேன், இது உண்மைதான் நம்புகிறேன். எல்லாம் நாவலில் தான் இருக்குன்றாரு. நம்ம உயிரோடு இருக்க போகிறோமா, சாக போகிறோமா, பிழைக்கிறோமா, சாகிறோமா, வெற்றி அடைகிறோமா, தோல்வி அடைகிறோமா, நல்லா இருக்க போகிறோமோ, கெட போகிறோமோ, எல்லாம் நாவலில் தான் இருக்குதுன்னு சொல்கிறார். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்போ நம்ம பேசும் வார்த்தைகள் வந்து ஜீவனுக்கும் மரணத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை உண்டாக்குது. அவ்வளோ பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள். இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது பாருங்க, டெத் அண்ட் லைஃப் ஆர் டிட்டர்மின்ட் பை த டங். டிட்டர்மின்ட் பை த டங். மரணமும் ஜீவனும் நாவினால் தீர்மானிக்கப்படுகிறது. வாழப்போறோமா சாக போகிறோமாங்கிறது நாவு தீர்மானிக்கிறது. அண்ட் த டாக்கேட்டிவ் மஸ்ட் டேக் த கான்சிக்வன்சஸ். நாவை கட்டுக்கடங்காத விதத்தில் உபயோகப்படுத்துகிறவர்கள் அதன் பலனை அனுபவிப்பார்கள். இப்போ இன்னொரு டிரான்ஸ்லேஷனுக்கு வருவோம். தி லிவிங் பைபிள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆம்பிளிஃபைடு லிவிங் பைபிள்லாம் ரொம்ப சில நேரத்தில் ரொம்ப பளிச்சுன்னு சொல்லுது. லிவிங் பைபிள் எப்படி சொல்லியிருப்பாருங்க, those who love to talk, 21ஆம் வசனம், those who love to talk will suffer the consequences. சும்மா படப்படன்னு பேசிகிட்டு இருக்கோம், கண்டிப்பாக அதன் விளைவுகளை அனுபவிப்பார்கள். And the man, and men have died for saying the wrong thing. And men have died for saying the wrong thing. சொல்லக்கூடாத வார்த்தையை சொன்னதுனாலேயே செத்தவர்கள் அநேகம். தப்பான வார்த்தைகளை உபயோகப்படுத்தினதுனாலேயே செத்தவர்கள் அநேகம். ஹலோ, இது உண்மையா இல்லை ஏதாவது கதையாது? வார்த்தையால் செத்தவங்க அநேகமா, நோயினால் செத்தவர்கள் அநேகம் இல்லை, வந்த வெள்ளத்தினால செத்தவங்க அநேகம் இல்லை, ஏதோ ஒரு கலாமிட்டி, ஏதோ ஒரு டிஸ்ட்ரெஸ், ஏதோ ஒரு பெரிய டிசாஸ்டர்னால செத்தவங்க அதிகம் இல்லை, அழிவினால் செத்தவர்கள் அநேகம். வாயினால் செத்தவர்கள் அதை காட்டில் அதிகமாக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். வாயினாலேயே அப்படிதான் வேதம் சொல்லுது. Men have died for saying the wrong thing. மனிதர்கள் தப்பானதை சொல்லியே மரணத்தை அடைந்திருக்கிறார்கள். நிறைய பேருக்கு இது புரியல பாருங்க. என்ன சொல்ல வருது வேதம்? நம்முடைய வார்த்தை தான் எந்த சூழ்நிலையில் விசுவாசத்தை கட்ட விழுக்கிறது. மருத்துவ உலகத்திலே இதெல்லாம் படித்து ஆராய்ந்து பார்த்தே சொல்கிறாங்க. சில ஆட்கள்கள் அப்படியே அவ்வளவு சீரியஸாக இருப்பாங்களாம், சாகிற நிலைமையில் இருப்பாங்களாம். ஆனால் ஆள் சாவுக்கு மட்டும் தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. டாக்டர்கிட்டே பார்த்து சொல்லுவாங்களா, நீ என்ன வேணால் பண்ணுங்க டாக்டர், என்ன ஊசி போடுறீங்களோ போடுங்க, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களோ கொடுங்க, வலியை பொருட்படுத்தாதீங்க, சைடு எஃபெக்ட் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்னமோ பண்ணுங்கள், சாவ மட்டும் மாட்டேன், உயிரோட பயந்து போவேன், இங்கேருந்து நான் சாகிறதில்லை. ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை டாக்டரே அப்படிப்பட்ட ஆளை பார்த்தோன்னா அவருக்கே ஒரு உற்சாகம் வந்துடுது. அவரே ரொம்ப அதிகமாக கவனிக்க ஆரம்பிச்சிட்றாராம். அப்படிப்பட்ட ஆட்களை நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ரொம்ப நம்பிக்கையோட ட்ரீட்மெண்ட்டை தொடர்றாங்க. அவங்க சுகமாகணும்னு இவங்க விரும்புகிறாங்களாம் டாக்டருங்களை. ஏன்னா அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறாங்களே, அதனால் அவங்க சுகமாகணும்னு டாக்டருக்கு ஒரு பெரிய விருப்பமாயிட்டு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஆளை டாக்டர் சில நேரத்தில் நடுராத்திரியில் கூட பார்த்துட்டு போவாராம், நல்லா ஆயிடுச்சா, வேலை செய்தா இதுன்னு. அவ்வளவு கவனம் அவர் மேலே வந்துடுது. எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன்னாலேயே அந்த ஆள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயிடுறாரு. இருக்கீங்களா? இதெல்லாம் கேட்கும்போது உலகத்தார் சபையில் இருக்கவங்களோட ரொம்ப ஞானி ஆகிட்டாங்க போல இருக்குது. அவங்க இப்போ ஆராய்ச்சி பண்ணியே எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்க. பைபிள் வாசம் தான் ஏற்கனவே புரிஞ்சிருக்கும் இதெல்லாம். வேத வசனம் அப்படியே சொல்லுது நமக்கு. அப்போ பாருங்கள் எப்படி அது வேலை செய்யுதுன்னு சொல்லி. திருப்போம் யோபுவுக்கு. விசுவாசத்தின் ஒரு முக்கிய குணாதிசயம், இதை பார்த்து முடிப்போம். யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். இருபத்தி 28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலவரப்படும், உமது பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால்னா தீர்மானித்து மட்டும் இல்லை, டிசைட் பண்ணுறது மட்டும் இல்லை. ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா சொல்லியிருக்குது, இஃப் யூ டிக்ரீ அ திங் இட் ஷால் பி எஸ்டாப்ளிஷ்ட். டிக்ரீனா டிக்ளேர் பண்ணுறது, இப்படி தான் அப்படின்னு சொல்லிடுறது. சங்கீதக்காரன் சொல்கிறான் இல்லையா, பக்கத்தில் 1000 பேர் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை, ஆனால் அதான் டிக்ரி பண்ணுறது. அப்போ டிக்ரி பண்ணுறவன் முதல்ல தீர்மானிக்கிறான், இப்படி தான் எனக்கு, இதுதான் நான் நம்புகிறேன். நான் சும்மா இந்த கோலியாத்து கையில் சாகிறதுக்கு வரல, நான் எங்கேயும் அடிபட்டு மாள்றதுக்கு வரல, நான் அப்படியே வீணாக போகிறதுக்கு வரல.
நான் வாழ்ந்து கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவேன் என்கிறத தீர்மானம் பண்ணிடுறான். தீர்மானம் பண்ணிட்டு அந்த தீர்மானம் பண்ணதுக்கு ஏற்றவாறு அவன் பேசுகிறான். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், அதாவது தீர்மானித்து டிக்ளேர் பண்ணிட்டா, அதை அறிவித்து விட்டால், வாயினால் அறிக்கை செய்து விட்டால் அது நிலவரப்படும். தீர்மானிச்சிட்டிங்களா? என்ன நம்ப போகிறோன்னு தீர்மானிச்சிட்டிங்களா? என்ன விசுவாசிக்கிறீங்கன்னு தீர்மானிச்சிட்டிங்களா? உங்கள் சூழ்நிலையில் எதை பெறப்போகிறீங்கன்னு தீர்மானிச்சிட்டிங்களா? வெற்றி உங்களுடையதுன்னு தீர்மானிச்சிட்டிங்களா? சுகம் உங்களுடையதுன்னு தீர்மானிச்சிட்டிங்களா? ஜெயம் உங்களுடையது என்று தீர்மானித்து விட்டீர்களா? என்ன தீர்மானித்திருக்கிறீங்க? தீர்மானித்திருக்கீங்க. நிறைய பேர் தீர்மானிக்கல பாருங்கள், அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. தீர்மானிக்க வேண்டும். தீர்மானித்து அதை சொல்கிறீங்களா? அறிவிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் டிக்ரி பண்ணுறீங்களா? இது இப்படித்தான் இது உண்டாகும், இப்படித்தான் எனக்கு நடக்கும் என்று அதை வாயினால் அறிக்கை செய்கிறீர்களா? அப்படின்னா அது எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். அது உங்களுடைய வாழ்க்கையில் வாய்க்கும், அதுதான் உண்டாயிருக்கும். தீர்மானியுங்கள், வாயினால் அதை சொல்லுங்கள். அதான் விசுவாசம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறார், அதான் விசுவாசம். அடுத்த வசனம் பாருங்க. மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். அதாவது ஒடுக்கப்படும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்களா? இந்த ஒரு வார்த்தை அதிசயம் செய்யுன்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திடப்படுவீர்கள்னு சொன்னீங்க. பாரப்பட்டு கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கவங்கள்ட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திடப்படுவீர்கள். ஸ்ட்ராங்காக இருங்க, பயப்படாதீங்க, எந்திரிச்சு நில்லுங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறீங்க. அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அதிலிருந்து விடுதலையே பெற்றுவார்கள் சொல்லியிருக்கு. ஒரு இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது பாருங்கள். when you are cast down, 29ஆம் வசனம், மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவுள் நீர் சொல்ல அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் இருக்குது இல்லையா? இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பாருங்கள் எப்படி சொல்லுது. when you are cast down you will speak with confidence. எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க பாருங்கள். when you are cast down, நீங்கள் கீழே விழுந்து கிடக்கும்போது, நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது, நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது நீங்கள் அவ்வளவு நம்பிக்கையோடு பேசுவீர்கள். அப்போ தான் பேசுகிறது ரொம்ப முக்கியம். நம்பிக்கையோட கீழே கிடக்கும்போது, தள்ளப்பட்டு கிடக்கும்போது, கஷ்டப்பட்டு கிடக்கும்போது, இழந்து கிடக்கும்போது, பிரச்சனை வரும்போது அப்போ தான் என்ன பண்ணணும்? கான்ஃபிடென்ஸோடு பேசுவீர்களாம், நம்பிக்கையோடு பேசுவீர்கள். அப்பொழுது அங்கே ரட்சிப்பு உண்டாகும், அங்கே விடுதலை உண்டாகும். இருக்கீங்களா? எத்தனை பேர் அந்த நிலையில் இருக்கிறீங்க? சூழ்நிலையில் பார்த்து பேசுகிறதில்ல, நம்பிக்கை உள்ளத்தில் வந்துருச்சு. இந்த உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கையை தான் பேசுகிறீங்களே ஒழிய பார்க்குற சூழ்நிலையில் பேசுகிறது கிடையாது. வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிற நிலை மாறணும்னு சொன்னால் இது வாயை கொண்டு தான் மாற்றணும். கப்பல் போகுது, அவ்வளோ பெரிய கப்பலை சிறிய சுக்கானால் திருப்புகிறோம் இல்லையா? சிறிய சுக்கான் பெரிய கப்பலை திருப்புது. இந்த சுக்கான் தான் அந்த வாய், இந்த சிறிய சுக்கான். இதை போட்டு திருப்பினீங்கன்னா உடனே திரும்பாது. ஆனால் மொல்லமாக திரும்பி இன்றைக்கி திரும்ப ஆரம்பித்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா திரும்பி நீங்கள் எந்த திசையில் போகணுமோ அந்த திசையில் அது செல்லும். எத்தனை பேர் திருப்புறீங்க? திருப்பிடலாம், கண்டிப்பாக திருப்பலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் இந்த காலை வேளையிலே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர். எங்களை உம்முடைய சாயலில் சிருஷ்டித்திருக்கிறீர். நாவில் அதிகாரம் பெற்றவர்களாக எங்களை உண்டாக்கி இருக்கிறீர். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அறிவும் வெளிப்பாடும் அவர்களுக்கு உண்டாகட்டும். தங்களை அவர்கள் அப்படி காணட்டும், நாவில் அதிகாரம் உள்ளவர்களாக காணட்டும். தங்களுடைய வார்த்தை முக்கியம். தங்களுடைய வார்த்தை விசுவாசத்தை கட்டவிழ்க்கிறது. தங்களுடைய வார்த்தை தங்களுடைய வாழ்க்கையின் திசையை திருப்புகிறது. தங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் மாற்றுகிறது என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அப்படி சூழ்நிலையில் மாறட்டும். நோய்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் சந்தோஷமாக, களிகூறுதலாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக, பலனாக, ஜீவனாக, வெற்றியாக இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். சுகமும் பலனும் ஆரோக்கியம் சந்தோஷம் சமாதானமும் வெற்றியும் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இந்த சத்தியங்கள் உள்ளத்திலே கிரியை செய்யட்டும், மிகுந்த பலனை கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.